குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட்டு காலையில் ஒரு 37 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து 81 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதாவது கேப் டவுனுன்றது பெரிய லெவலில் இல்லை, ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் விழுந்தாம் பாருங்கள் ஒரு வீழ்ச்சி. இங்கே ஓப்பன் ஆச்சுங்க மார்க்கெட்டு 24,166 கேப் டவுன் 37 பாயிண்ட். 24,166 இருந்து மார்க்கெட் 24,050 வரையும் இறங்குறான். 166 பாயிண்ட்டு 9:15 9:30 மணி கேண்டில் அந்த 15 மினிட்ஸில் 150 பாயிண்ட்டு ஒரே ஸ்ட்ரைக்கில் இறங்குது. யாருமே எதிர்பார்த்துருக்கவே முடியாது இந்த இடத்துல. ஏன்னா மார்க்கெட்டில் ஏஷியன் மார்க்கெட்டெல்லாம் நம்ம செக் பண்ணால் ஜாப்பனீஸ் காலையில் 1000 பாயிண்ட்டு பாசிட்டிவில் இருந்தான். அதே மாதிரி காஸ்பியை செக் பண்ணால் அவனும் நல்லா பாசிட்டிவாக தான் இருந்தான். எஸ்டியை செக் பண்ணால் அவனும் பாசிட்டிவாக தான் இருந்தான். எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது. இத்தனைக்கும் கோல்டு கூட நல்லா தான் ஏறி முடிஞ்சிருக்கு. என்னடா காரணம், ஏன் இது ஒரே 9:15 ஓப்பன் ஆகும் போதே ஒரு 150 பாயிண்ட்டு இறங்குது அப்படின்னு பார்த்தா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் போய் பார்த்தா அவன் இறங்குறாங்க $91 காலையில் ஓப்பன் ஆன ரேஞ்சு. அதனால தான் ஒரு கேப் டவுனு. அங்கேருந்து அவன் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது அவன் ட்ரேட் ஆன ப்ரைஸ் 95.47. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது $93 ட்ரேட் ஆச்சு. அங்கே 91 இருந்து 93க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஓப்பனிங் ஆன உடனே மார்க்கெட் என்னாச்சு, பெரிய லெவலில் இறங்கிடுச்சு. மார்க்கெட்டு இன்றைக்கி கால் சைட்லேயும் ஏறல, புட் சைட்லேயும் ஏறல. இன்றைக்கி பெரிய லாஸஸை கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். புட் சைடில் வந்து ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருந்து, கால் சைடில் மார்க்கெட் ஏறுது. பட் கால் சைடில் ப்ரீமியம்லாம் ஏறுற மாதிரியே எனக்கு தெரியல. நானும் ஒரு 2-3 கால் எடுத்தேன். 2-3மே காஸ்ட்டுக்கு தான் வெளியே வர மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஏறவே இல்லை மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி முழுக்க மார்க்கெட்டை அதோட கையில் எடுத்துக்குது. அப்படி எதை சொன்னால் பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான் இன்றைக்கி முழுக்க மார்க்கெட்டை அதோட கையில் எடுத்து ட்ரேட் பண்ணிச்சு. இன்றைக்கி நிஃப்டி 50 காலையில் 37 பாயிண்ட்டு ஒரு கேப் டவுனு. ஓப்பன் ஆனதுலேருந்து பெரிய லெவலில் பையிங் ப்ரெஷர் வரவே இல்லை. அதுக்கு பதிலாக செல்லிங் ப்ரெஷர் தான் வந்தது. காரணம் என்னென்னா இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான். பிரெண்ட் க்ரூட் ஆயில் $91 நம்ம மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும்போது $93 மேலே ட்ரேட் ஆச்சு. அமெரிக்கா, ஈரான் இவங்களுக்கு இடையே போர் பதற்றம் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது. மிடில் ஈஸ்ட் பகுதியில் பெரிய பிரச்சனை கண்டிப்பாக வந்தால் இந்த உலக எண்ணெய் பெரிய லெவலில் பாதிக்கப்படும் அப்படின்ற பயம் இன்றைக்கி சந்தையில் இருந்தது. அதனால தான் க்ரூட் ஆயில் விலை $95.47 வரையும் போச்சு. இந்தியா க்ரூட் ஆயில் விலை ஏறினாவே இந்தியா பெரிய லெவலில் அடிபடும். ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட்டோட காஸ்ட் அதிகரிக்கும், ரூபாயோட ப்ரெஷர் வரும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், பெரிய நிறுவனங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் குறையும். இதெல்லாம் முன்கூட்டியே கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி மார்க்கெட் பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. நெகட்டிவ் ரியாக்டட் பெரிய லெவலில் காட்டியிருக்கு. இங்கே ஒரு முக்கியமான கேள்வி, பிரெண்ட் க்ரூட் ஆயில் $95 வந்திருக்கு. அப்படி இருக்க ஏஷியன் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட்லாம் க்ரீனில் இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே ஒரு கேள்வி தோணும். அப்படி தானே இருக்குது. காலையில் நான் ஏஷியன் மார்க்கெட் இந்த நிக்கி பார்க்கும்போது அவன் 1000 பாயிண்ட்டு ப்ளஸில் இருந்தான். ஆனால் அவன் க்ளோஸ் ஆகும்போது 1116. ஸோ இவனும் க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்ட ஆள், சைனாவும் சம்மந்தப்பட்ட ஆள், இந்தியாவும் சம்மந்தப்பட்ட ஆள். நம்ம 3 பேர் மட்டும் இந்த க்ரூட் ஆயில் பெரிய லெவலில் ஏறிச்சுன்னா நம்ம பெரிய லெவலில் இறங்குவோம் அப்படின்றதுக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு உதாரணம். மற்ற இந்த டாக்ஸ் இப்போ 57 காஸ்பி அந்த அளவுக்குலாம் இல்லை. க்ரூட் ஆயில் ப்ரெஷர்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இம்போர்ட்டட் பண்ணக்கூடிய நம்ம 3 பேர் தான் அதிகம். அதனால தான் நமக்கு க்ரூட் ஆயில் விலை கணிசமான அளவு உயர்ந்தால் நம்ம பெரிய லெவலில் இறங்குறோம் அப்படின்றது இங்கே கண்கூடாவே தெரியுது. ஓகேங்களா? ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம இறங்குறது, பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இறங்கணும். ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆயில் இம்பேக்ட் மட்டும் ஒரு ரீசனாக இருக்காது. கரெக்ட் தானே? ஒவ்வொரு கண்ட்ரிகளுக்கு வேறு தாக்கங்கள் இருக்கும். சில நாடுகளுக்கு இந்த ஆயிலோட ப்ரெஷர் வந்து குறைவாக இருக்கிறதுனால அவங்க பாசிட்டிவில் கூட ட்ரேட் ஆகலாம். ஆனால் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் முழுக்க வேர்ல்டு மார்க்கெட்டில் ஆயிலை மட்டுமே பார்த்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க.
அவங்க ஏர்னிங், இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன், எக்கனாமிக் டேட்டா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஒரு விஷயத்தை முன்கூட்டியே டிஸ்கவுண்ட் பண்ணிடும், எப்போவுமே பண்ணிடும். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வராது அப்படின்ற மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. டேக்ஸ் எல்லாம் பாருங்கள், சிஎஸ்சி பாருங்கள், எஃப்டிஎஸ்சி எல்லாம் பாருங்கள், பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிறான். அதனால் எல்லா நாடுகளுக்கும் இந்த க்ரூட் ஆயில் தான் மெயினாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? செக்டார் வைஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தா பெரும்பாலான செக்டார் இன்றைக்கி நெகட்டிவ் தான் கொடுத்துருக்கு. எல்லாம் பாருங்கள். பேங்க் நிஃப்டி எவ்வளோ? 771, 708, பேங்க் எக்ஸு 771, சென்செக்ஸு 715, ஃபின் நிஃப்டி 342, மிட் கேப் நிஃப்டி 187, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 480. இந்தியா விக்ஸு உயர்ந்திருக்கு, 5.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 13.29. ஸோ மார்க்கெட்டில் ஃபியர் வந்திருக்கு, மார்க்கெட் பயப்படுது, நாளைக்கு வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 பெரிய லெவலில் கீழே இறக்கின செக்டார்ஸ் எதுனா பேங்கிங் செக்டார் தான் பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷரில் முடிஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஆக்சிஸு இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷரில் முடிஞ்சிருந்தனால தான் நமக்கு நிஃப்டி 50 கீழே வந்து முடிஞ்சிருக்கு. 191 பாயிண்ட்டு இன்றைக்கி நிஃப்டி 50 டவுனு. ஓகேங்களா? ஓரளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னா எஃப்எம்சிஜி சில செக்டார் கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் இருந்தது. அது இல்லாமல் பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார் இந்த மாதிரி பங்குகளையும் சில பையிங் ப்ரெஷர் இருந்ததுனால மார்க்கெட் பெரிய லெவலில் விழாமல் ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. மெயினாக பேங்க் நிஃப்டி விழுந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ முக்கியமான விஷயம், இந்த யூஎஸ்ஏ ஈரான் பிரச்சனை பெரிய போராக மாறுமா அப்படின்ற மாதிரி கேள்வி பல ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்குது. பழைய மாதிரி இது ஃபுல் ஸ்கேல் வாராக மாறிடுமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது இது ஃபுல் ஸ்கேல் வாராக மாறுமா அப்படின்னு. ஏன்னா அவன் திடீர்னு உடன்படிக்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் அப்படியே டோட்டலாக மாறிடும். இந்த கொஸ்டினுக்கு அமெரிக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் விளக்கம், ஈரான் கூட தெரியாது இது பெரிய போராக மாறுமா அப்படின்றது. ஸோ மார்க்கெட் இப்போது பயப்படுது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை இன்க்ரீஸ் $95 மேலே போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ மார்க்கெட்டில் ஒரு பயம் வருது. மார்க்கெட்டில் பயப்படுறது எதனால்? போகிற பார்த்துலாம் இல்லை, இந்த ஆயில் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய லெவலில் பிரச்சனையாக வருமா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில். இவனுங்க 2 பேர் சிவியராக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எண்ணெய் விலை $100 போயிடுச்சுன்னா, இந்த எண்ணெய் $100 போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கடல் வழி பகுதியாக வரணுமே, வர விட மாட்டாங்களே, அதுதானே பிரச்சனை. ஸோ மார்க்கெட் இப்போ அதுக்காக கவலைப்பட ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கான ரீசன். முழுக்க இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் பண்ண வேலை தான். பாருங்களேன், உங்கள் கண் இதில் 95.47. இப்போ அங்கேருந்து அவன் ஒரு $1 தான் இறங்கியிருக்கான், பட் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் ஓப்பன் ஆகும்போது $100 போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்தியாவுக்கு பெரிய லெவல் கேப் டவுன் தான் வரும். ஒன்றும் இல்லை, இந்த 95க்கு மேலேயே நாளைக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆகிறான், 96 ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா நாளைக்கு காலையில் மறுபடியும் ஓப்பன் ஆகும்போது இவன் 98, 100 போயிட்டான்னா அப்போ இந்தியாவுக்கு என்ன ஆகும்? பெரிய கேப் டவுன் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நாளைக்கு நம்ம என்ன மாதிரி நிலைமையில் இருக்கோம் அப்படின்றத சில ப்ரிகாஷன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? முதல்ல பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பார்க்கணும், அது $95 மேலே சஸ்டெயின் பண்ணுதா அப்படின்னு. இல்லை $100 போயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் நாளைக்கு நிஃப்டி 50 பெரிய லெவல் செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 90க்கு கீழே வருதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஷார்ட் கவரிங் ரிலீஃப் ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எஃப்ஐஐ ஆக்டிவிட்டியை பார்க்கணும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று ஒரு நாள் பை பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேஷ் மார்க்கெட்டில். இன்றைக்கி செல்லிங்கில் தான் இருப்பாங்க. ஏன் செல்லிங்கில் இருப்பாங்கன்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் இவ்வளோ விலை இருந்தால் நம்ம இந்தியன் ருப்பி அதுவும் பெரிய லெவலில் இன்றைக்கி டிப்ரிசியேஷன் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தா இன்றைக்கி 24,000க்கு கீழே தான் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு, 23,996. ஓகேங்களா? அதுவே ஒரு சைக்காலஜிக்கல் நம்பருக்கு கீழே இருக்கிறதுனால என் கண்ணில் அது பேரிஷ் மூவ் மாதிரி தான் தெரியுது. பட் ஜஸ்ட்டு ஒரு 4 பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு பேரிஷ் மூமெண்ட் அப்படி வரும்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் சைக்காலஜிக்கல் நம்பருக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் 94.50 இதுவில் ட்ரேட் ஆகுறதுனால மார்க்கெட் கீழ் நோக்கி வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. மார்க்கெட்டுக்கு இல்லை, எனக்கு கூட அந்த பயம் இருக்குது.
மறுபடியும் மார்க்கெட் 23,800 போய் அகைன் டச் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி. ஓவராலாக சப்போர்ட்டு பார்த்தா 23,900 அது ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 23,850 அது ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 23,700 23,700 மார்க்கெட் உடைக்குதுன்னா மார்க்கெட் பெரிய லெவலில் 23,500 200 23,000 இந்த ரேஞ்சஸ்லாம் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இந்த யூஎஸ் ஈரான் ஏதாவது ஒரு பீஸ் ஸ்டாக் மறுபடியும் கொண்டு வருவாங்களா? ஏற்கனவே வந்த பீஸ் ஸ்டாக்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. மறுபடியும் க்ரூட் ஆயில் $95 மேலே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க பீஸ் ஸ்டாக் மறுபடியும் போட்டால் அது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றதும் தெரியல. ஸோ இதெல்லாம் நம்ம காலங்கள் போக போக தான் நமக்கு தெரியும். என்னுடைய வியூ ஓவராலாக பார்த்தா மார்க்கெட் வீக்காக இருக்குது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் இந்த ரேஞ்சஸில் இருந்தால் மார்க்கெட் கண்டிப்பாக பெரிய லெவலில் நாளைக்கு இறங்க தான் செய்யும். ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் பீரிஷாக இருக்குது அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ நம்ம இங்கே பேனிக்லாம் ஆக வேண்டாம். கரெக்டான முடிவை எடுக்கணும். ட்ரேடராக இருந்தால் கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். மார்க்கெட் டெப்த்து வீக்காக தான் இருக்குது. 24,000க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஏர்னா மார்க்கெட் செல் ஆன் ரைஸ் மூடு தான். எப்போ 24,200க்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் ஓரளவுக்கு மார்க்கெட் புல்லிஷ் மையத்தை நோக்கி போகும். இன் பிட்வீன் டைமில் 24,100 150 இந்த ரேஞ்சஸ்லாம் வந்தால் மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆயில் ப்ரைஸை செக் பண்ணணும். எஃப்ஐஎஸ் டேட்டா ஆக்டிவிட்டியை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை ஏதாவது பாசிட்டிவாக முடிகிற மாதிரி இருக்கான்னு இதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணால் அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறையும். விலை குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் ஒரு ரிலீஃப் ரேலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் ஏன் இறங்குச்சு, ஏன் அந்த 9:15லேருந்து 9:30 மணிக்குள்ளே ஒரு 150 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து $91 $103 வந்ததுனால மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பனிங்லேயே பெரிய டவுனாக இறங்கி முடிஞ்சுது. இன்றைக்கி நாங்கள் பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணலை. இன்றைக்கி 2 ட்ரேடு தான் நான் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் சடார்னு இங்கே விழுந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ப்ரீமியம் குறையவும் இல்லை ஏறவும் இல்லை. நான் அதனால் ட்ரேடு இன்றைக்கி பெரிய லெவலில் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் எந்த ட்ரேடுமே கொடுக்கல. ஒரே ஒரு ட்ரேடு தான் கொடுத்தேன். அது 4-5 பாயிண்ட்லேயே புக் பண்ணி வெளியே வந்தாச்சு. நான் ஒரு 2 ட்ரேட் பண்ணேன். குரூப்பில் 1 கொடுத்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். மற்றது எதுவுமே நாங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணலை. ஏன்னா எனக்கு ட்ரேட் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை, வரவே இல்லை. என்னுடைய செட்டப்புக்கு வரல. உண்மையாக சொன்னால் மார்க்கெட் இறங்குது, அது வேகமாகவே இல்லை. எனக்கு அங்கேயே அரைச்சிக்கிட்டு மெதுவாக அதை பாருங்களேன் நீங்கள் கண்ணு இதில் இந்த ஒரு கேண்டிலை தவிர இங்கே 9:30 அதுக்கப்புறம் இங்கே வந்தான் 10:45, அதுக்கப்புறம் 11:45 வரையும் மேலே இருந்தது, அதுக்கப்புறம் 12-12:30 வரையும் கீழே இருந்தான், அதுக்கப்புறம் சைடுவே ஃபுல்லாக ஒரு சைடுவே, அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஒரு சடார்னு ஏறினா 3:15 மறுபடியும் அதே லெவலுக்கு கீழே வந்துட்டான். இதில் எங்கத்தான் நான் ட்ரேட் பண்ணுறது? ட்ரேட் பண்ணியிருந்தால் இங்கே எடுத்துருக்கணும். எனக்கு என் செட்டப்புக்கு அங்கே வரவே இல்லை மார்க்கெட், அதனால் எடுக்கலை. சரி நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அப்படி இப்படி பார்த்தா நான் ஒரு $1,200 தான் ப்ராஃபிட் பண்ணேன். பட் 2 ட்ரேடு தான் பண்ணேன். $1,200 2 ட்ரேடு. அதில் 2 ட்ரேட்னால் ஒரு $110 ப்ரோக்கரேஜ் பண்ணாலும் ஒரு $1,000 கைக்கு கிடைக்கும். இன்றைக்கி பெரிய லெவலில் ட்ரேடே பண்ணலை. சென்செக்ஸ்லேயும் எதுவும் பண்ணலை, சென்செக்ஸ்லேயும் கொடுக்கல. சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்தேன். ஆமாம், சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அதை தான் கொடுத்தேன். நிஃப்டி 50லேயும் 2 கால் கொடுத்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி நான் ஒரு $1,000 தான் ப்ராஃபிட். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். நேற்று டவ் 385 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, அப்புறம் S&P 65, நாஸ்டாக் கம்போசிட் 329. இவங்கெல்லாம் ஏன் ப்ளஸில் இருந்தாங்கன்னா அப்போ டாலர் வந்து 90க்கு கீழே இருந்தது. காலையில் தான் அது இன்க்ரீஸ், பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ ட்ரேடாகிற FTSE 137, CAC 40 73, DAX வந்து 57 ட்ரேட் ஆகுது. நம்ம நிக்கி 116 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஆங்சங் 240 பாயிண்ட் மைனஸு, ஷாங்காய் கம்போசிட் 2 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நம்ம NSE நிஃப்டி 191 மைனஸு, BSE சென்செக்ஸ் -715, STI வந்து 68, காஸ்பி வந்து 49, 50னே வச்சுக்கலாம். US டாலர் 101.4 லைட்டாக இறங்குது. நம்ம USD INR டிப்ரிசியேஷன் ஆகிடுச்சு.
நேற்று 96,260 இருந்தது. இன்றைக்கி 96,565. கோல்டு நல்லா ஏறி இருக்குது, சில்வர் ஏறி இருக்குது, காப்பர் கொஞ்சம் இறங்கியிருக்கு. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஸ்பாட்டு 87ல் வந்துடுச்சு. இப்போ ட்ரேட் ஆகிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா 92 பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது. மணி இப்போது 6 ஆக போகுது. ஓகேங்களா. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணால் 276 பாயிண்ட்டு மைனஸில் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரச்சனையால் தான் யூஎஸ் மார்க்கெட்டும் இறங்கிட்டு இருக்கு. பட் அவனுக்கும் ஆயிலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவன் இம்போர்ட் பண்ண போகிறதில்ல, அவன் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி. இருந்தாலும் ஆயில் ப்ரெஷர் இருக்கிறதுனால அங்கே ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ அதை வச்சு பார்த்தா இப்போ இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தா 94.20 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு $1 இறங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. 90க்கு கீழே வரணும். 90க்கு கீழே வந்தால் தான் நம்ம மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் மயம் வரும். நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட்டு 23,966 ட்ரேட் ஆகுது. நம்மளது 23,996 இருக்குது. ஸோ அப்படி இப்படி பார்த்தா 30 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது இப்போ இருக்கிற ட்ரேடிங் லெவலில் பார்த்தாவே. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவில் முடிஞ்சாலும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் $100, $98, $97 போனால் நமக்கு கேப் டவுன் ஓப்பனிங் தான் வரும். இதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். அப்படி கேப் டவுன் வந்தால் நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,925. அதை உடைச்சிதுன்னா 23,824. அதையும் உடைச்சிதுன்னா 23,734. எல்லாம் லாங்காக தான் இருக்குது. 100 பாயிண்ட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா வேறு எங்கேயுமே சப்போர்ட் இல்லை. வந்தால் 23,926 உடைச்சா அதோட 23,824. அந்த 824லேருந்து 850க்குள்ளே சப்போர்ட் எடுக்கலாம். ஓகேங்களா. அல்ல ஒரு லிட்டில் பிட்டு கேப் அப் கிடைக்கிற மாதிரி இருந்தால் 24,050 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சிதுன்னா 24,113. அதை உடைச்சிதுன்னா இன்றைக்கான அந்த கேப்பை ஃபில் பண்ணும். 24,200 இருக்குது. இது நிஃப்டி 50ல் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் 76,744 க்ளோஸ் ஆகிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 76,755 காட்டுறான். ஸோ ஒரு 11 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் வருது அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,488. அதை உடைச்சிதுன்னா 76,254. அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுதுன்னா 75,967. இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் தாங்க வரும். ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் இவ்வளோ ரேட் இருக்கும்போது இந்தியாவெல்லாம் தாக்கு பிடிச்சி மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இல்லாமல் இன்றைக்கி எல்லா மார்க்கெட்டும் இறங்கியிருக்கும். உள்ள ஒரு லைட்டாக கேப் அப் கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 76,981. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 77,380 இந்த கேண்டில் டாப்பு. அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுதுன்னா இதுதான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டு 77,786. இந்த 3 ரெசிஸ்டண்ட் 3மே லாங்காக இருக்குது. ஸோ 1000 பாயிண்ட்டு கிட்ட இருக்குது. ஸோ வாய்ப்புகள் இந்த 3 ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் ஆக்ட் ஆகும். நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ வாய்ப்புகள் கண்டிப்பாக பெரிய லெவலில் ருத்ர தாண்டவம் இருக்கும் சென்செக்ஸில் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மார்க்கெட் 24,000க்கு கீழேயே சஸ்டைன் ஆகுது நிஃப்டி 50னா கண்டிப்பாக நம்ம ஒரு செல் ஆன் ரைஸை கேப்சர் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. அப்படின்னு எனக்கு தோணுது. 24,000க்கு கீழேயே மார்க்கெட் அங்கேயே ஒரு சஸ்டைன் ஆகுது அப்படின்னா ஒரு செல் ஆன் ரைஸ் அதை ஃபாலோ பண்ணலாம். மார்க்கெட் எங்கெல்லாம் ஏறுதோ அங்கே செல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பார்க்கணும், எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டீஸை செக் பண்ணணும். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடிஞ்சாலும் நமக்கு இப்போ இதுதான் மெயின். ஓகேங்களா. இப்போது நம்ம 94.50 பார்த்தோம். இப்போ 93.97 ட்ரேட் ஆகுது. ஸோ இது மாறிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். எது இருந்தாலும் நமக்கு காலையில் தான் வெட்ட வெளிச்சமாக தெரியும். இப்போ இது ஏறுறது இறங்குறதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. காலையில் ஓப்பன் ஆகும்போது யூஎஸ் மார்க்கெட்டும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிளியராக பிக்சர் தெரிஞ்சிடும், கேப் டவுனா கேப் அப்பா அப்படின்றது.
இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ட்ரேடும் பண்ணி உங்கள் பொண்ணான மணியை இழந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.